எனக்கு தெரிஞ்ச அளவில் காமராஜர் பெட்ரூம் வந்து ஏசி பண்ணது தான், ஏசி ரூம் தான் அது. காமராஜருக்கு கடுமையான சர்க்கரை வியாதி இருக்குது. அதுக்கு அவர் மருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தார். ரொம்ப பயந்தார். ஒரு கூட்டங்களுக்கெல்லாம் போகும்போது 2 பக்கமும் ஆளுங்களை வச்சுக்குவார். யாராவது வந்து காலை மேய்ச்சிடக்கூடாது. ரொம்ப பயப்பட்டார். சிவியர் சுகர். அவர் இறப்புக்கு காரணமே சர்க்கரை வியாதி தான் காரணம். அதில் தான் அவர் இதாகிறார். அதனுடைய விளைவு தான் மருத்துவ ஆலோசனையின் பேரில் தான் அவர் வந்து ஏசியில் எல்லாம் இருந்தார். அது உண்மை. அது உண்மை. நாங்கள் போயிருக்கிறோம், பார்த்தோம். இன்னொரு விஷயம் வந்து ஏசி இல்லாமல் இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து இருந்தாலும், தமிழ்நாட்டில் காமராஜர் அவர்கள் போகாத ஊர் இல்லை, பிரச்சாரம் பண்ணாத ஒரு ஊர் இல்லை. அதுவும் அந்த காலத்தில் 50கள் 60களில் அங்கெல்லாம் ஏசியாக மாட்டியிருந்தாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் காங்கிரஸ் கட்சியினர் கேட்குறாங்க. ரொம்ப அருமையான கேள்வி. அங்கே ஃபேன் கூட இல்லையே. ஃபேனும் இல்லை. ஃபேன் இல்லை, கூரை கூட இல்லையே. என்ன இப்படி சொல்கிறீங்க? இல்லை, இப்போ ஏங்க மீட்டிங்க்கு போகிற இடத்துல இதெல்லாம் இருக்குமா? ராத்திரி படுக்கும்போது தாங்க ஏசியில் போய் படுப்பாங்க. மற்ற நேரத்தில் வெளியில் தாங்க இருப்பாங்க. அவர் குளிக்கிறதுக்கு போனார், இந்த குளிக்கிற ரூமில் ஏசி இருந்தான்னு கேட்பாங்களா? இந்த கேள்விக்கு எதாவது அர்த்தம் இருக்குதா? அவர் வீட்டை குடி இருக்கிற வீட்டில் ஏசி இருந்தது. போய் தங்குற இடத்துல வந்து கவர்மெண்ட் கெஸ்ட் ஹவுஸில் தானே தங்கினார். அங்கே ஏசி இல்லையா? குடிசையிலே போய் தங்கினார். இந்த கேள்விக்கு அவ்வளோதான் பதில். என்ன அறிவுபூர்வமான ஆன்சர் கொடுத்துருக்காங்க. கிராமங்களில் ஏசி இருந்ததான்னு ஒரு கேள்வி. கிராமங்களில் என்ன இருந்தது? ஆக காமராஜர் ஆட்சியில் ஒன்றும் இல்லைன்றது அவங்களே சொல்கிறாங்க. கிராமங்களில் ஏசி கிடையாது, கரண்ட்டு கிடையாதுன்றாங்க. காங்கிரஸ் ஆட்சியில் ஒன்றும் இல்லைன்றாங்க. அதைத்தான் காங்கிரஸ் ஆட்சி சொல்லியிருக்காங்க. ஆக திராவிட இயக்கங்கள் சொன்னது உண்மை. காமராஜர் ஆட்சியில் உண்மை நடக்கலைங்கிறத வந்து அவங்களே சொல்கிறாங்க.